மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மீனாஸ் மெனு. இந்த மார்கழி மாதம் முழுவதும் தினமும் கண்ணன் கதை, நாயன்மார்கள் கதை, கோலம், பிரசாதம் என்று அனைத்தையும் ஒரே வீடியோவாக பதிவிட்டு வருகிறோம். அனைவரும் அனைத்தையும் பார்த்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. 4000 திவ்ய பிரபந்தம், பெரியாழ்வார் திருமொழி, கண்ணன் புல்லாங்குழல் உதர் சிறப்பு. பாடல் 8. சிறு விரல்கள் தடவி பரிமாற செங்கண் கோடச் செய்ய வாய் கொப்பளிப்ப, குருவையர் புருவம் கூடலிப்ப, கோவிந்தன் குழல் கொடுதின போது, பறவையின் கணங்கள் கூடு துறந்து வந்து சூழ்ந்து படுகாடு கிடப்ப, கறவையின் கணங்கள் கால் பரப்பிட்டு கவிழ்ந்திறங்கி செவியாட்டகில்லாவே. ஒரு நாள் நந்தகோபர் யமுனை நதிக்கரையில் குளிக்கச் சென்றார். அப்போது விடியற்காலை பொழுது, இருள் விலகாத நேரம். தண்ணீரின் தேவனான வருணனின் தூதர்களின் ஒருவன் நந்தகோபரை கொண்டு சென்று சிறையில் வைத்து விட்டான். நதிக்கு நீராடச் சென்ற நந்தகோபர் திரும்பாதது கண்டு அனைவரும் மிகவும் கவலை அடைந்தார்கள். கிருஷ்ணன் தன் கண்களை மூடி சற்று நேரம் யோகத்தில் ஆழ்ந்தான். தன் யோக சக்தியின் மூலம் நந்தகோபர் வருணனின் பிடியில் இருப்பதை அறிந்து கொண்டான். உடனே அவன் நேரே யமுனை நதிக்கு சென்று ஆற்றில் குதித்து அதன் அடிப்பகுதியினை அடைந்தான். கிருஷ்ணனை பார்த்ததும் வருணன் இரு கைகளையும் கூப்பி வணங்கினான். தங்களுடைய பாதம் பட்டதால் நான் பெரும் புண்ணியவானானேன். தங்கள் தந்தை என தெரியாமல் என் தூதன் இவரை இங்கே அழைத்து வந்தமைக்கு மன்னியுங்கள் என்றான். வருணனின் அடக்கமான பேச்சு கண்டு கண்ணன் அவன் மேல் கருணை கொண்டான். தன் தந்தையை அழைத்து கொண்டு வந்துவிட்டான். கோபர்கள் கண்ணன் நந்தகோபரை மீட்டு கொண்டு வந்ததை அறிந்து மிகவும் மகிழ்ந்தனர். இதே போன்று மற்றொரு நாள் அனைவரும் மகா சிவராத்திரியை முன்னிட்டு மகாதேவருக்கு பூஜை செய்வதற்காக அம்பிகாவனம் என்ற இடத்திற்கு சென்றனர். அங்கு சரஸ்வதி நதியில் அனைவரும் நீராடிவிட்டு நதிக்கரையில் இருந்த ஒரு பெரிய சிவன் கோவிலுக்கு சென்று சிவனையும் பார்வதியையும் மலர்கள், தூப தீபங்கள், நைவேத்தியங்கள் கொண்டு வழிபட்டனர். அன்று நந்தகோபர் தண்ணீர் மட்டுமே அருந்தி உபவாசம் இருந்தார். அந்த நதிக்கரையிலேயே படுத்து உறங்கினார். அன்றிரவு ஒரு பெரிய மலைப்பாம்பு நந்தகோபரை விழுங்க ஆரம்பித்தது. நந்தகோபர் உடனே கிருஷ்ணா கிருஷ்ணா என்னை காப்பாற்று என்று கதறினார். அவர் கதறுவதை கேட்டு மற்ற கோபர்கள் விழித்தெழுந்தனர். மலைப்பாம்பின் வாயில் நந்தகோபரை பார்த்ததும் திகைத்தனர். கொல்லிக்கட்டையால் அந்த மலைப்பாம்பை தாக்கினர். ஆனால் ஒரு பலனும் ஏற்படவில்லை. அவர்கள் அனைவரும் போடும் சப்தத்தை கேட்டு கிருஷ்ணன் அங்கு ஓடி வந்தான். அப்பாம்பின் மீது அவன் கால் வைத்தான். அவனுடைய கால் பட்டதுமே அந்த பாம்பு உருவம் மறைந்து ஒரு அழகிய தெய்வீக மனிதர் தோன்றினார். அவர் கிருஷ்ணனை வீழ்ந்து வணங்கினார். கிருஷ்ணன் அவரை பார்த்து நீங்கள் யார் என்று வினவினான். அதற்கு அவர், நான் தேவலோகத்தில் வசிக்கும் வித்யாதரர்களில் ஒருவன். என் செல்வம் மற்றும் அழகினால் மிகுந்த கர்வம் கொண்டிருந்தேன். ஒரு சமயம் விமானத்தில் பறந்து கொண்டிருந்த போது பூமியில் இருந்த சில முனிவர்களை அவர்களின் விகார தோற்றத்திற்காக பரிகசித்து சிரித்தேன். அந்த முனிவர்களில் ஒருவரான ஆங்கிரஸ் என்பவர் என்னை இப்படி மலைப்பாம்பாக மாறி பூமியில் திரியும்படி சபித்து விட்டார். பல ஆண்டுகளாக இந்த மலைப்பாம்பு உருவத்தில் அலைந்து கொண்டிருந்தேன். இன்று தங்கள் பாதம் பட்டதும் என் சாபம் விமோச்சனம் அடைந்தேன் என்றார். கிருஷ்ணன் அவரை வாழ்த்தி தேவலோகம் திரும்பும்படி சொன்னான். ஒரு நாள் நல்ல நில ஒளியில் கண்ணனும் பலராமனும் யமுனை ஆற்றங்கரையில் அமர்ந்திருந்தனர். அந்த ரம்மியமான பொழுதில் கண்ணன் இனிமையாக புல்லாங்குழல் வாசித்தான். அந்த இனிய நாதத்தினை கேட்டு கோபிகள், பசுக்கள், கிருஷ்ணனின் நண்பர்கள் என அனைவரும் அங்கு கூடிவிட்டனர். இப்படி அனைவரும் இன்ப வெள்ளத்தில் மூழ்கியிருந்த போது அந்த வழியாக சென்ற குபேரனின் பணியாளான சங்கச்சூடன் என்ற யட்சன் அழகான கோபிகைகள் சிலரை தூக்கிச் சென்றான். கோபிகைகள் கிருஷ்ணா கிருஷ்ணா எங்களை காப்பாற்று என்று கதறினார்கள். அவர்களின் கதறலை கேட்டு கிருஷ்ணனும் பலராமனும் அந்த யட்சனை துரத்திச் சென்றனர். அவன் பயந்து போய் அந்த கோபிகைகளை அங்கேயே விட்டுவிட்டு ஓட ஆரம்பித்தான். ஆனால் கிருஷ்ணன் விடாமல் துரத்தி சென்று அவன் தலையில் ஒரு அடி அடித்தான். அந்த பலத்த அடியால் சங்கச்சூடன் அந்த இடத்திலேயே மாண்டு வீழ்ந்தான். பிறகு கிருஷ்ணன் சங்கச்சூடன் தலையில் அணிந்திருந்த சூடாமணியை எடுத்து வந்து
பலராமனுக்கு கொடுத்தான். பிறகு அனைவரும் அவரவர் வீடு திரும்பினர். நாளை பிருந்தாவனத்தில் கண்ணன் கோபிகைகளின் ராசக்கிரீடையை பார்க்கலாம். அடுத்து வருவது கோலம், நாயன்மார்கள் கதை மற்றும் பிரசாதம். இன்று சுந்தரர் அருளிய அந்தியும் நண்பகலும் என்ற பதிகத்தை பார்க்கலாம். அந்தியும் நண்பகலும் 5 பதம் சொல்லி முந்தி எழும் பழைய வல்வினை மூடாமுன் சிந்தை பராமரியாத்து தென்திருவார் புக்கு எந்தை பிரானாரை என்று கொல் எய்துவதே. இந்த பதிகத்தின் ஒவ்வொரு பாடல் இறுதியிலும் என்று கொல் எய்துவதே என்று முடிகிறது. சுந்தரர் பல தலங்கள் சென்று இறைவனை வழிபட்டாலும் தியாகேசர் பால் உள்ள அன்பால் மறுபடியும் எப்பொழுது அவரை தரிசிக்க முடியுமோ என்று எண்ணி மீண்டும் திருவாரூர் வந்து விடுவார். மீதி வரிகளை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் படித்து பயன்பெறலாம். நேற்று திருக்குறிப்பு நாயனார் பற்றி பார்த்தோம். மனம், வாக்கு, மெய் என்ற 3ஆலும் சிவபெருமானை வணங்கியவர். சிவனடியார்களின் ஆடைகளை துவைத்து கொடுக்கும் திருத்தொண்டினை செய்து வந்தார். சிவனடியார்களின் குறிப்பறிந்து தொண்டு செய்ததால் திருக்குறிப்பு தொண்டர் என அழைக்கப்பட்டார். எதிர்பாராத இயற்கையின் விளைவால் அவரால் சொன்ன சொல்லை காப்பாற்ற முடியவில்லை. இருந்தாலும் வேறு வழி தோன்றாமல் போய்விட்டதே என வருந்தி உயிர் துறக்க முற்படும் பொழுது இறைவன் ஆட்கொண்டு அருளினான். இன்று சண்டேஸ்வர நாயனாரை பற்றி பார்க்கலாம். சோழ நாட்டில் சிறப்புமிக்க சேஞ்சலூர் என்ற தலத்தில் எச்சதத்தன் பவித்ரை என்பவர்களுக்கு மகனாக பிறந்தார் விசாரசர்மன். விசாரசர்மன் வேத கல்வி பயின்று அனைவரும் பாராட்டும் வண்ணம் தேர்ச்சி அடைந்தார். ஒரு நாள் வெளியே சென்றிருந்தார். பசு கூட்டங்களை ஓட்டியவன் ஒரு பசுவை முட்டியதால் அடித்தான். இதை கண்ட விசாரசர்மன் அவனிடம் சென்று, பசுக்கள் மிகவும் புனிதமானவை. அவை நமக்கு பால், தயிர், நெய் போன்றவற்றை தருகிறது. இறைவனுக்கு பூஜைக்கு பஞ்சகவ்யம் தருகிறது. இப்படிப்பட்ட பசுவை பேணுவது சிவபெருமானுக்கு செய்யும் திருத்தொண்டாகும். இனிமேல் நானே மேய்க்கிறேன் என்றார். விசாரசர்மன் பெரியவர்களின் அனுமதியோடு பசுக்களை மேய்த்தான். நல்ல பசுமையான புற்கள் உள்ள இடத்தில் மேய விடுவார். மற்ற விலங்குகளால் துன்பம் வராமல் பாதுகாத்து வந்தான். இதனால் அவை கறக்காமலேயே பால் பொழிய ஆரம்பித்தன. விசாரசர்மன் ஒரு மணல் நீங்கம் அமைத்து அப்பாலினால் அபிஷேகம் செய்து மலர்களால் பூஜை செய்து
இறைவனை வழிபட்டு வந்தான். ஒருவன் இவர் பால் அபிஷேகம் செய்வதை பார்த்து விளையாட்டாய் ஏதோ பாலை வீணாக மணலில் கொட்டுகிறான் என்று நினைத்தான். பசுக்களின் உரிமையாளர்களிடம் போய் சொல்லிவிட்டான். அவர்கள் எச்சதத்தரிடம் முறையிட்டனர். எச்சதத்தரும் நான் பார்த்து ஆவண செய்கிறேன் என்று கூறினார். மறுநாள் விசாரசர்மனை தொடர்ந்து சென்று கண்காணித்தார். விசாரசர்மன் பசுக்களை மேயவிட்டான். ஆற்றின் அருகே மலர்களை பறித்து பால் குடத்தை எடுத்துக்கொண்டு மணலில் லிங்கத்திற்கு பூஜை செய்யலானான். எச்சதத்தன் கூப்பிட்டும் கேட்கவில்லை. ஒரு கொம்பு எடுத்து அடித்தார். விசாரசர்மன் பூஜை செய்து கொண்டிருந்ததால் அதை உணரவில்லை. கோபம் கொண்ட எச்சதத்தர் அபிஷேக பாலை காலால் இடறினார். பால் அனைத்தும் சிந்தி கொட்டியது. உடனே கையில் இருந்த கொம்பை பாலை இடறிய காலை நோக்கி வீசினான் விசாரசர்மன். அது மழுவாக மாறி எச்சதத்தர் காலை துண்டித்து விட்டது. பின் எப்பொழுதும் போல் பூஜையில் ஆழ்ந்தான் விசாரசர்மன். இதை கண்ட இறைவன் உமையுடன் தோன்றினார். என் மீது உள்ள பக்தியால் நீ தந்தை என்றும் பாராமல் தண்டித்தாயே, இனி நானே உனக்கு தந்தை என்று கூறி விசாரசர்மனுக்கு சண்டீஸ்வரர் பதவியை தந்து அருள் செய்தார். சண்டீஸ்வர விசாரசர்மன் சண்டீஸ்வர நாயனாராக உயர்ந்தான். சண்டீஸ்வர நாயனார் குரு பூஜை தை மாத உத்திர நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகிறது. திருச்சிற்றம்பலம். இன்றைக்கு நம்ம மார்கழி பிரசாதமாக பார்க்க போகிறது பன்னீர் லட்டு. இதுக்கு முதல்ல நம்ம பன்னீர் பண்ணிக்கலாம். நீங்கள் கடையில் வாங்குறதுனாலும் கடையில் வாங்கிக்கலாம். பன்னீர் அந்த 100 கிராம் பன்னீர் ஆகும். அதே அளவு தான் இது. 1 லிட்டர் காய்ச்சினீங்கனாலும் அதே அளவு தான் வரும். அதனால் ஃபஸ்ட்டு பன்னீர் பண்ணிக்கலாம். பால் நல்லா பொங்கி வரும்போது ஆஃப் பண்ணிடணும். ரொம்பலாம் கொதிக்க விட வேண்டாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஃபுல் லெமன் தேவைப்படும் இதுக்கு. முதல்ல ஒரு ஹாஃப் லெமன் ஜூஸ் விட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் மீதி லெமனையும் விட்டு நம்ம அந்த பாலை திரிய வைக்க போகிறோம். இப்போ ஃபுல் லெமனும் விட்டாச்சு. இப்போ பாருங்கள், அந்த பால்லேருந்து அந்த தண்ணி தனியாக பன்னீர் தனியாக பிரிஞ்சு வந்துடும். இப்போ இதை நம்ம வேறொரு இதில் வடிகட்டிக்கலாம். ஒரு கிளாத் போட்டு அதுலேயும் நம்ம வடிகட்டி ஸ்க்வீஸ் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம். நான் இந்த வடிகட்டிலேயே வடிகட்டிடுறேன். இதில் நீங்கள் துணி போட்டும் வடிகட்டிக்கலாம். இந்த மாதிரி வடிகட்டிட்டு நல்லா இது நம்ம லெமன் ஜூஸ் எல்லாம் போட்டிருக்கிறதுனால அந்த ஸ்மெல்லெல்லாம் போகிறதுக்காக நல்லா ஒரு 2 தடவை கோல்டு வாட்டரில், நீங்கள் டேப்லேயே கூட திருப்பி நல்லா ஒரு 2-3 தடவை அதை வாஷ் பண்ணிக்கலாம். இந்த பன்னீரை கடையில் வாங்குறதா இருந்தாலும் அதை நல்லா ஒரு தடவை வாஷ் பண்ணிவிடுங்க. நல்லா ஒரு 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி தண்ணி விட்டு நல்லா ஒரு 2-3 தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த வாஷ் பண்ண பன்னீரை நான் கையிலேயே நல்லா உதுத்துருக்கேன். நல்லா மேஷ் பண்ணி கையிலேயே உதுத்துருக்கேன். அப்போ கொஞ்சம் உங்களுக்கு இந்த பூந்தி லட்டு மாதிரி இருக்கும். வேணும்னா உங்களுக்கு மிக்சியில் போட்டு ஒரு பல்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தேவைப்படுறது 1 கப்பு மில்க் பவுடர், பால், சர்க்கரை, இது பாதாமும் பிஸ்தாவும் சீவி வச்சுருக்கேன், ஒரு 1/4 கப்பு நெய், அவ்வளோதான் இதுக்கு தேவை. இப்போ ஒரு நான்ஸ்டிக் பேனோ ஒரு ஹெவி பாட்டம் பேனோ எடுத்து ஃபஸ்ட்டு இந்த பன்னீரை நம்ம போட்டுடலாம். நீங்கள் மிக்சியில் இது பண்ணாலும் அதுவும் நல்ல ஸ்மூத்தாக இருக்கும். இது உங்களுக்கு கொஞ்சம் பூந்தி மாதிரி இருக்கும். இப்போ எடுத்து வச்சுருக்கிற நெய்யில் கொஞ்சம் ஒரு 3/4 நெய் இதை விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கையில் நெய் தடவிக்கிறதுக்கு வேணும். அதனால் இந்த நெய்யை விட்டு ஒரு 2-3 தடவை கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது பன்னீர்லாம் அப்படியே சாப்பிட்றது தான், பச்சையாகவே சாப்பிட்லாம் பன்னீர்லாம். இந்த லட்டுக்காக இது கொஞ்சம் அந்த கன்சிஸ்டன்சி வர்றதுக்காக நெய்யும் அதையும் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 கப் மில்க் பவுடர், பால் பவுடர், அதையும் போட்டுட்டு கொஞ்சம் கிளறிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாலையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பாலையும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போது பன்னீர், நெய், பால் பவுடர் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் கிளறிட்டே இருக்கணும்.
அது கொஞ்சம் நல்லா இந்த பாலெல்லாம் சுண்டி நல்லா திக்கன் ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் நேரம் கிளறணும். அதுக்கப்புறம் நம்ம சர்க்கரை ஆட் பண்ணலாம். நல்லா கிளறிட்டே இருந்து திக்கானோடனே நம்ம இப்போ சர்க்கரை ஆட் பண்ணிடலாம். சர்க்கரை ஆட் பண்ணோன்னே கொஞ்சம் சர்க்கரையெல்லாம் மெல்ட் ஆனதுனால கொஞ்சம் லூஸ் ஆகும். அப்புறம் அதையும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் நம்ம கிளறணும். நல்லா கிளறிட்டே இருக்கணும். கிளறிட்டே இருந்தால் நல்லா திக்காகி அது அந்த பேனை விட்டு வெளில வர அளவுக்கு அந்த மாதிரி சுருண்டு வரணும். அந்த அளவுக்கு நம்ம அதை கிளறிட்டே இருக்கணும். இப்போ கொஞ்சம் நம்ம குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கலாம். குங்குமப்பூ இருந்தால் ஆட் பண்ணலாம். இதெல்லாம் ஒரு ஆப்ஷன் தான். கொஞ்சம் குங்குமப்பூ போட்டுருக்கு. இதை பாலில் கரைச்சி கூட நம்ம விடலாம். அப்போ கொஞ்சம் கலர் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இந்த டிஃப்ரெண்ட்டாக வரும். குங்குமப்பூ பாலில் கரைச்சி விட்டிங்கன்னா கலர் கொஞ்சம் மாறும். அந்த மாதிரி வேணும்னாலும் நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ இது நல்லா சுருண்டு வர அளவுக்கு கிளறி எடுத்துக்கலாம். நல்லா திக்காயிடுச்சு. நல்லா இந்த மாதிரி திக்காகணும். திக்காகி நம்மளுக்கு வந்து இந்த லட்டு பிடிக்கிற பதத்துக்கு வரணும். அது கொஞ்சோன்னு எடுத்து கூட நீங்கள் கொஞ்சம் ஆற விட்டு பிடிச்சி பாருங்கள். சரியாக இருந்ததுன்னா அப்போ நிறுத்திடலாம். நம்ம கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டாச்சு. ஏலக்காய் பொடி போட்டுட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஏலக்காய் பொடி போட்ட அப்புறம் இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அதை வந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு இது வந்து கொஞ்சம் நல்லா ஃபேன் கீழே வச்சு கொஞ்சம் ஆற விடுங்க. ஆறின அப்புறம் தான் வந்து நம்ம பிடிக்க முடியும், லட்டாக பிடிக்க முடியும். சூடாக இருக்கும்போது பிடிக்க முடியாது. இது கொஞ்சம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ கையில் வந்து கொஞ்சம் நெய் தடவிக்கோங்க. இதுலேயே வந்து எல்லாமே இருக்குது. இருந்தாலும் வந்து கை கொஞ்சம் பன்னீர்கள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பிசு பிசுப்பாக இருக்கும். கையில் நல்லா நெய் தடவிக்கிட்டு உருட்டிடலாம். லட்டாக உருட்டி வச்சுக்கலாம். இதான் நம்மளோட பன்னீர் லட்டு தயாராகிடுச்சு. மாதிரி ஒரு லட்டாக நல்லா 2 கையிலையும் சேர்த்து கூட நம்ம உருட்டிக்கலாம். இப்போது எல்லா லட்டும் நம்ம உருட்டி வச்சிடலாம். மேலே வந்து நம்ம சீவி வச்சுருக்கிற பிஸ்தா பாதாம் அதை வந்து மேலே வச்சிடலாம். குங்குமப்பூ கூட இருந்தால் கூட அதையும் மேலே நம்ம டெக்கரேஷனுக்கு வச்சுக்கலாம். எதுவும் இல்லைன்னா கூட ப்ளெயினாக லட்டு பண்ணி சாப்பிட்லாம். இதில் விருப்பப்படுறவங்க கொஞ்சம் தேங்காய் கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் நல்லா துருவிட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். அப்போ பன்னீர் கோகனட் லட்டு. இது வந்து நம்மளுக்கு சிம்பிள் பன்னீர் லட்டு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுங்கள். துளசியோ வில்வமோ வச்சு சுவாமிக்கு நிவேதனம் செய்யலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஓம் நம சிவாய.